இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப நம்ம பகிர்ந்துக்கலாம். நேத்து வரைக்கும் நிறைய இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்ததுல மக்களோட கருத்து பேச்சுகள் பல பல அப்படின்னு கூட சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிருக்காரு. ஏன்னா அவங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. அந்த பணத்தை வச்சு எப்படியாவது இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் பேசிக்குது. உதயநிதி ஸ்டாலின் திருமாவளவனையும் வைகோவையும் உள்ள அனுப்புனது தமிழக வெற்றி கழகத்துள்ள அப்படி ஒரு பக்கம் மக்கள் பேசிக்கிறாங்க. சோ இதுல என்ன ஒரு சின்ன டவுட் உலாவிட்டு இருக்குன்னா மக்கள் மத்தியில இப்ப திருமாவளவன் அவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் அவர் சப்போர்ட்டிவா பேசணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணு சேரும், இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. ஒண்ணு போட்டியே வந்து திமுகவும் தாவேக்காவும் தான் அவர் சொல்லிட்டாரு. நடுவுல வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கட்சியை வந்து உடைக்க ட்ரை பண்றது டோட்டலி வேஸ்ட்டுங்க. ஏன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் அரசு. ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிச்சு இன்ச் பை இன்ச்சா கண்ணோக்கி ஆனா வந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு. இதை வந்து எதுக்கு சொல்ல வரோம் மெயினா அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் உள்ள ரெண்டு நரிங்க வந்து நுழைஞ்சிருக்கு. அந்த ரெண்டு நரிங்க எந்த டைம்ல கால வாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்களோட கருத்து இன்னைக்கு அப்படி பேசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் அதை பேசல. நான் கூட ஒரு கட்சி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சோம். இருந்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் சரி, எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும் கொஞ்சம் இல்ல நிறையவே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். முஸ்லீம் லீக் அந்த ஐயா வந்து பெருமையா அழகா திமுக வானா தாவை காலை இணைஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசாம அவர் அழகா, அதான் உண்மையான விசுவாசம். அதுதான் அந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம அண்ணன் திருமாவளவன். அதை விட்டுட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அங்க பேசுறது இங்க பேசுறது, பேசுங்க ஃப்ரெண்ட்ஸா இருங்க, அது நோ ப்ராப்ளம். வைகோ என்ன சொல்றாரு, திருமாவளவனுக்கு நோபல் பரிசு தரணும். அவர் மீட்டிங் என்ன சொன்னாரு, நான் ஒரு இதுவா தான் பேசினேன், நோபல் பரிசு தந்தா பரவாயில்ல அப்படின்னு சிரிக்கிறாரு. இது வந்து வெரி சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா டோட்டல் தமிழ்நாடு மக்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சி இருந்தாலும் இதுல முழுக்க பங்கு டோட்டல் தமிழ்நாடு மக்களின் பங்கும் உள்ளது. அதனால இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, உள்ள இருக்க எம்எல்ஏக்களும் சரி, மினிஸ்டர்களும் சரி, தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாரா இருப்போம். இது மெயினா வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிளான் பண்றாரு. என்னதான் பணம் கோடியை இறைச்சாலும் பணம் பேசாது, மக்களோட நல்ல எண்ணம் தான் பேசும். இது மட்டும் மனசுல வச்சுக்கணும் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும். ஆனா ஒரே ஒரு விஷயங்க, யாரை நீங்க உள்ள இறக்கினாலும் கட்சியை கவுக்குறதுக்கு பிளான் பண்ணாலும் டோட்டல் ஜீரோங்க. இது 100% எழுதி வச்சுங்க, டோட்டல் ஜீரோ. இனி தமிழக வெற்றி கழகம் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தீவிரமா இருக்காங்க. நீங்க இடைத்தேர்தல் வச்சாலும் சரி, ஆனா அடுத்தது வின் பண்ண போறது தமிழக வெற்றி கழகம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இது 100% எழுதி வச்சுங்க. அடுத்தது ரெண்டு கட்சியும் இருக்காது, ஏடிஎம்கே இருக்காது, டிஎம்கே இருக்காது. அது மறைக்கப்படும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அது மறைக்கப்படும்.